இன்னைக்கு நம்ம வீடியோவில் சோளம்ல தோசை, இட்லி, மசால் தோசை செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் இப்போ உங்கள் வீட்டில் என்ன சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. ஸோ இதை 3 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 1 or 2 hours நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் எடுத்துக்கிட்டு அதையும் நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ எல்லாம் ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு ஆட்டலாம். உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. ஸோ மாவு நல்லா சாஃப்டாக வரத்துக்கு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. நல்லா பதமாக எடுத்துக்கணும். நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரணும். உளுத்தம்பருப்பு வந்த உடனே பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ரெண்டாவது நம்ம சோள மாவு அரிசி அரைக்கலாம். கிரைண்டரில் அதையும் போட்டு இது கொஞ்சம் லேட் ஆகும். உளுத்தம்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாக அரைச்சிரும். அரிசிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் நம்ம உளுத்தம்பருப்பு அரைச்சி வச்ச உளுந்து மாவுலேயும் வெள்ளை சோளம் அரைச்சி வச்ச மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 3 to 4 hours நல்லா புளிக்க வச்சுருங்க. ஸோ இட்லி சுட போகிறோம். கொஞ்சம் சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இட்லி பாத்திரம் வச்சாச்சு. ஸோ இட்லி ஊற்றியாச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இட்லி ரியலாகவே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நமக்கு சட்னி ப்ளஸ் வந்து மசால். ரெண்டாவது தோசை சுடுறோம். ஸோ தோசை பார்க்கும்போதே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ தோசைக்கு நம்ம நெய் விட்டுறோம். நெய் விட்டுட்டு திருப்பி போடுங்க. சும்மா லைட்டாக வெந்தாலே போகும். ஏன்னா சோள மாவு தோசைங்கிறதுனால டக்குன்னு வந்துடும். மூணாவது மசால் ரெடி பண்ணி வச்சுருக்க இல்லைங்களா, மசால் தோசை. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சோள மாவு இட்லி, சோள மாவு தோசை, சோள மாவு மசால் தோசை இது 3ஐயும் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மனம் விரும்புதே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.